பண்ணி விட்டாங்கிறதுனால அது இந்த உலகத்தினுடைய இயற்கையின் காலநிலையின் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அது நிறைவேறாது. இதை ஏற்கனவே பார்த்தோம். அப்படி நிறைவேறணும்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம்னா இம்மீடியட்டா இன்ஸ்டன்டா சில காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். வாக்கு பண்ணிட்டாரு, இன்னைக்கு என்ன ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, வாக்கு பண்ணிட்டாரு. என்ன வாக்கு? ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாகிற வாக்கு பண்ணிட்டாரு. பிள்ளை எப்படி உண்டாக முடியும்? எப்படியும் 10 மாதம் ஆகும். 10 மாதம் அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு, அந்த பிரின்சிபல்ஸ்க்கு, அந்த நியதிகளுக்கு நாம உட்பட்டே தான் செயல்படணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்ஸ்டன்டா, இம்மிடியட்டா, வானத்தை பத்துக்கிட்டு பூமியை பத்துக்கிட்டு இப்படிலாம் இல்லை. சில இயற்கையின் காலநிலையில் நியதிக்கு கோட்பாடுகளுக்கு உட்பட்டே தான் நிறைவேறும். அதுக்கு அப்பாற்பட்டு நிறைவேறாது. உட்பட்டே தான் நிறைவேறும். சொல்லுங்க, உட்பட்டே தான் நிறைவேறும். ஏன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதல் இந்த உலகத்துடைய காலநிலையின் இயக்கத்தின் அடிப்படைகளுக்கு கோட்பாட்டுக்கு உட்பட்டே தான். ஏன்னு சொன்னா 3 காரியம். ஏன்னா ஒண்ணு, வாக்கு பண்ணவரும் தேவன் தான், இந்த இயற்கையின் காலநிலையின் விதிமுறைகளை விதித்தவரும் தேவன் தான். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கு பண்ணவரும் தேவன் தான், விதிமுறைகளை விதித்தவரும் தேவன் தான். 2வது, அதனால அவர் என்ன பண்றாருன்னா வாக்குத்தத்தமும் பண்ணிட்டு இந்த விதிமுறைகளை மதித்து அதன் அடிப்படையிலேயே முறைப்படி பூமியில இயங்குகிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தையும் பண்ணிட்டாரு, இந்த விதிமுறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்காரு. ஆமென். அதனால 3வது, நாமும் இப்ப என்ன பண்ணோம்னா அவரை மாதிரியே பிரமாணங்கள் வழியாகவே இந்த நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க பொறுமையோட காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சொல்லுங்க, பொறுமையோட காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். உடனே நம்ம யோசிக்கிறோம், சார் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, ஆக்சுவலாக நான் பொறுமையோட காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம் சார், நான் பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். சரி, 2-3 வசனங்களை வாசிங்க. 2-3 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 40:31. பொறுமையோட காத்திருக்கணும். ஏன்னு சொன்னா, ஒன்று, தேவன் தான் இயற்கையின் காலநிலையின் விதிமுறைகளை விதித்தவர். 2வது, அதை மதிச்சு அவரே அதன் அடிப்படையில் முறைப்படி பூமியில இயங்குகிறார். 3வது, நாம அவரை போலதான் பிரமாணங்கள் வழியாக எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு முறைப்படி பொறுமையோட காத்திருக்க வேண்டும். சரி, பொறுமையோட காத்திருக்கணும் பைபிள் சொல்லுது. ஆமா சொல்லுது. வாசிங்க, ஏசாயா 40:31. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமா, கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது என்னன்றதை நம்ம பின்னால பார்க்க போறோம். கர்த்தருக்கு காத்திருக்க புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வாசிக்கிறீங்களா? ரோமர் 8 வாசிங்க. ரோமர் 8:19-25. காத்திருப்பது என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் நியதிகளை மதிக்கிறார். கடவுள் விதிமுறைகளை மதிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் தான். ஆனால் அதுக்காக அவர் வரைமுறைகளையும் விதிமுறைகளையும் இயற்கையின் காலநிலையின் சூழ்நிலைகளின் அந்த கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்க மாட்டேன்றாரு. காத்த சொல்றாரு, காத்திருக்குது, காத்திருங்க காத்திருங்க காத்திருங்கன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்ன சொல்றீங்க? வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்குது, காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கே சார், என்ன இது நிறைவேறுமா நிறைவேறாதான்ற டவுட் வந்துருது கடைசியில். இன்னொரு வசனத்தை வாசி, எபிரேயர் 11:39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ வாக்குத்தத்தம் பெருசா இருக்குது, பொறுமையோட காத்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்குது, நீதிக்கு கீழ்ப்படின்றது ரொம்ப அதை முறைப்படி அதை கடைபிடிச்சுதான் போகணுன்றது அவசியமா இருக்குது. ஆனா இவர் எல்லாரும் அவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்றும் அவர்கள் அதை அடையாமல் போனார்களே அப்படின்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நியமித்திருந்தார். வாசிங்களா 39-40. அப்ப பாருங்க, காத்திருக்க வேணும். சொல்ல காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும். அப்போ
காத்திருப்பதுல ரெண்டு மனப்பான்மை இருக்கு. எப்படி காத்திருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு, இப்ப காத்திருக்கிறோம். காத்திருப்பதோட நம்ம என்ன பண்றோம்? இந்த நியமங்களை, இந்த 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 பிரமாணங்களை, கோட்பாடுகளை கடைபிடிச்சு கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், பிறகு பண்ணுவான்னு காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்குதுல மக்களுக்குள்ள ரெண்டு மனப்பான்மை இருக்கு. ஒண்ணு, எப்படி சிலர் காத்திருக்கிறாங்கன்னா, கிடைக்குமோ கிடைக்காதோன்ற எந்த நம்பிக்கையும் உறுதியும் இல்லாம காத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காத்திருப்பதற்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, உறுதியும் இல்லை, சும்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லை, கிடைக்குமா கிடைக்காதான்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த செக் போஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, இந்த பிரிட்ஜு பக்கத்தில் காலையில் போய் பாருங்க, 7 மணிலேருந்து பாருங்க, மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இன்ஜினியர்ஸ் வந்து வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டு போவாங்க. மேஸ்திரிகள்லாம் அது வந்து ஆளை வந்து சித்தாடு பெரிய ஆளுன்னு சொல்லி லேடிஸ் ஜென்ட்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க. சில சமயம் அந்த 3 மணிக்கு காலேஜுக்கு போகிறேன், நான் கிராஸ் பண்ணுவேன் பாருங்க, அங்கே திடீர்னு ஃபோன் வந்து நின்றுவேன். சார் ஆள் வேணுமா சார் என்கிட்ட கேட்பாங்க. காத்திருக்கிறாங்க. எதுக்கு காத்திருக்கிறாங்க? யாராவது வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க, வேலை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்ற என்ன இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த உறுதியும் இல்லை, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் காலைல 9 மணிக்கு ஒரு இன்ஜினியர் ஃபோன் பண்ணி, எப்பா அங்கே நீங்கள் வெயிட் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் காத்திருப்பது எப்படி இருக்கும்? அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரெண்டாவது மனநிலை, சத்தியத்தில் கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஒருத்தருடைய வார்த்தையில உறுதியை பெற்றுக்கொண்டு காத்திருப்பது. காத்திருப்பதுல ரெண்டு வகை. நிறைய பேர் காத்திருக்கிறதுல எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த உறுதியும் இல்லை. கோயிலுக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போறோம். அவங்களுக்கு வாக்குத்தத்தை பத்தி பெருசா ஐடியா இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணவரை பற்றி பெருசா வெளிச்சம் இல்லை, அவர் சொன்னாரேன்ற வெளிச்சம் இல்லை. ஏதோ காலம் ஓடுது, காலம் உருண்டு போகுது, அவ்வளவுதான். ஏதோ பிழைக்கிறோம், ஏதோ சாகுறோன்ற வாழ்க்கையை வாழ்றோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லுதுன்னா என்ன சொல்லுது? வெறுமனே காத்திருன்னு சொல்ல, சத்தியத்துல கடவுள் வந்து உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார்ல, அதை பிடிச்சுக்கிட்டு கரெக்டா 9 மணிக்கு அங்க காத்திருப்பது. சொல்ல மாட்டேன். ஒரு ஆமென் ஆமென். நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு காத்திருப்பது. எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறோம்? கிடைக்குமோ கிடைக்காதோ, எனக்கு ஒன்றும் தெரியல பிரதர், வருமோ வராதோ, வருவாரா வரமாட்டாரோ, நடக்குமோ நடக்காதோ. இந்த காத்திருப்புல எந்த நிஜத்தையும் பார்க்க முடியாது. இழப்பு தான், தோல்விதான். அதுல இப்படிப்பட்ட காத்திருப்பு மன உளைச்சலை உண்டு பண்ணும். இப்படிப்பட்ட காத்திருக்குதல் ஆபிரகாமின் விசுவாசம் கிடையாது. ஆபிரகாமுடைய விசுவாசம் இப்படிப்பட்ட காத்திருக்குதல்ல இல்ல. ஆபிரகாம் விசுவாசத்தோட காத்திருந்தான்னா எப்படி காத்திருந்தான்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, குழந்தையும் கொடுத்துட்டாரு, பிள்ளையும் கூட்டு போய் பலி செலுத்த சொல்றாரு. என்ன மாதிரி காத்திருக்குதலா இருக்கும்? அவன் கூட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். 3 நாள் பிரயாணம் பண்றான், காத்திருக்கிறான். கர்த்தர் அனலைஸ் பண்றான், கர்த்தர் அவனை அனலைஸ் பண்றாரு. ஓ லார்ட், காத்திருப்பதுனா இதுதான். காத்திருப்பதுனா எப்படி இருக்குன்றீங்க? பார்க்கல நான் உட்காந்துக்கிட்டேன், எங்க அண்ணன் 1 வாரம் காத்திருக்கிறேன், டக்குன்னு இப்படி மாத்திட்டேன். எப்படி இருக்கும் என் காத்திருப்பு? சொன்னா வருதுன்னு சொல்லிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஃபெல்லா பார்க்க போறேன் ஒரு பார்க்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? கைகால் ஓடாது. அண்ணன் சாமன் இப்போதான் டக்குன்னு பார்க்குறாரு, என்னடா வேண்டாம் அந்த காத்திருப்புக்கு மியூசிக் வேணுமான்னு கேட்குறாரு. ஏஆர் ரஹ்மான் வேண்டாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கை கால் ஓடாது. நான் நிறைய காத்திருந்துருக்கிறேன் சொன்னாங்க காரணம் எனக்கு தெரியும். கை கால் ஓடாது, அது ஒரு வேற கதை. போங்க, காலையில் 5 மணி ட்ரெயின்லாம் பிடிச்சிருக்கிறேன் நான். ஆமா, எப்போது வருவீர் என்று காத்திருந்தேன் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க பாடுற பாட்டெல்லாம் சும்மா எப்போது வருவீர் என்று காத்திருந்தேன்லாம் சும்மா பாடுறாங்க.
வந்துட்டாருன்னா ஐயோ மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லை கதை. ஆளை பார்க்குறேன்னா காத்திருக்குதல் எப்படி, காத்திருக்கலாம் எப்படி? ஆபிரகாமுடைய காத்திருக்குதல் பெரிய நிச்சயம் உள்ளதாக, உறுதி உள்ளதாக இருந்தது. காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சும்மா யாரோ ஒருத்தர் வருவாங்க. நான் காத்துட்டு இருக்கிறது பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டு, பார்க்கில் உட்காந்துக்கிட்டு யாராவது வருவாங்க, எனக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா? அப்படி காத்திருப்பதில்லை, இழப்பு தான், தோல்வி தான், அதில் நஷ்டம் தான். சில சமயங்கள் நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருப்பது என்பது முற்றிலும். இங்க சொல்ற கர்த்தருக்கு காத்திருக்குதல் உங்களுடைய காத்திருப்பை செக் பண்ற விஷயம் இல்லை சார். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது நீங்கள் காத்திருப்பதற்கு முன்பாக நீங்கள் அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றிருக்க வேண்டும். வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ உங்களுடைய காத்திருக்குதலுக்கும் என்னுடைய காத்திருக்குதலுக்கும் ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்குது. ஆண்டவர் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறவர் கிடையாது. நம்மளை சும்மா வெயிட் பண்ண வச்சு நம்மளை ஏமாற்றுகிறவர் கிடையாது. சில சமயங்களில் திருமணமாகி 10 மாதம் ஆகியும் குழந்தை பெற முடியல, பிள்ளைகள் இல்லை, பல வருஷங்களாகி பிள்ளைகள் இல்லை. அப்படி பிள்ளைகள் இல்லாத போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நம்ம காத்திருப்போம். நான் என்ன கேட்குறேன், வாக்கு தத்தமே இல்லாமல் நீ காத்திருந்த என்ன பிரயோஜனம்? நீ அழுது என்ன பிரயோஜனம்? உனக்கு பிள்ளை பெற வேண்டும் என்றால் நீ ஒரு வாக்கு தத்தத்தை பெற வேண்டும். அதனாலதான் நான் இப்படி சொல்றேன், ஆபிரகாம் வாக்கு தத்தத்துல உறுதியோட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் காத்திருந்தான். எத்தனை பேரு ஆமென் சொல்றீங்க? எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? வாக்கு தத்தத்தின் உறுதியோடு வாக்க வாங்கிட்டு காத்திருந்தான். சொல்லுங்க, வாக்கு வாங்கிட்டு காத்திருந்தான். சரி, கவனிக்கிறீங்களா சீரியஸா? அதுக்கு முன்னாலேயும் காத்திருந்தாரா இல்லையா சாரு? காத்திருந்தாரா? எப்படி காத்திருந்தாரு? வாக்கே பண்ணாத கடவுளை நம்பி உறுதி இல்லாமல் 75 வருஷம் காத்திருந்தான். வாக்கே பண்ணாத கல்லை மண்ணை நம்பி எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 75 இயர்ஸ் காத்திருந்தான். வாக்கே பண்ணாது, வாய் இருக்கும் பேசாது, கண் இருக்கும் பார்க்காது, சரீரம் உருவருக்கும் ஃபீலே பண்ணாது, நம்ம பெயின் அதுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய காத்திருப்பை உணரக்கூடிய ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற தேவன். காத்திருக்க வைத்து விட்டு ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல அவர். வர சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க, காத்திருக்க வச்சுட்டு நம்பிக்கையை துரோகம் பண்ணிடுவாங்க, காத்திருக்க வைப்பாங்க. அது ஒருவேளை அது நிஜமாகாமலே போய்விடும் என்று சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லை, அதுல ஒரு நிச்சயம் இல்லை. 75 ஆண்டுகள் என் ஆபிரகாம் காத்திருந்தார், நம்பிக்கை இல்லாம, உறுதி இல்லாம. கதையை கேட்டிருக்கீங்களா? ஆபிரகாம் கதை தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் 2 பேர், ஆராம், ஆபிரகாம். மூத்தவர் அவரு, இவர் இளையவர். எனக்கு குழந்தையே இல்லை. எங்க அப்பா விக்கிரக கல்லை செய்கிறவர். கல்லை செய்து அதுக்குன்னு தனி ஒரு அறை வச்சிருப்பாரு. அந்த ரூமுக்குள்ள அத்தனை கல்லை வச்சிருப்பாரு. ஆபிரகாம் தான் தேராக ஆபிரகாம்கிட்ட தான் அந்த தெய்வங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவார். கவனிங்க, இந்த கதை நான் கட்டுற கதை இல்லை, புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் ரொம்ப சின்சியரா சாப்பாடு எடுத்துட்டு போய் தேராக சொன்ன வார்த்தைப்படி ஆபிரகாம் போய் கடவுளுக்கு வைப்பார். ரொம்ப புனிதமாக வைப்பார். வச்சுட்டு சொல்லுவார், எனக்கு ஒரு குழந்தைய தாங்க. அந்த சாப்பாடு அங்கேயே இருக்கும், கடவுள்கிட்ட பேசிட்டு இவர் வந்துடுவார். அதுக்கு ஒரு ஃபீல் கிடையாது, அது உணர்வு கிடையாது, ஒண்ணுமே பண்ணாது. அடுத்த நாள் போவார், எட்டி பார்ப்பார், அந்த உருவம் இருக்கும், சாப்பாடு வச்ச மாதிரியே இருக்கும், சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் 2வது நாள் போய் அந்த சாப்பாடு எடுத்து இன்னொரு சாப்பாடு வைப்பார். இப்படியே காலம் தள்ளினார். ஒரு நாள் அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் பெரிய விறகு கட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போய், வேடிக்கை சொல்லல, இப்படிதான் நடந்துச்சு. உள்ள போய் ஒவ்வொரு உருவத்தையும் அடி அடிச்சான். அடிச்சுட்டு சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு அடிச்சுட்டு, ஒண்ணு சாப்பிடு, இல்லைன்னா எனக்கு பிள்ளை கொடு. ஒண்ணு சாப்பிடு, இல்லைன்னா எனக்கு பிள்ளை கொடுன்னு அடின்னு அடிச்சு அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை கல்லையும் நொறுக்கி போட்டாராம். அப்போ உள்ளத்துல அவனுக்கு சொல்லுது, கல்லும் மண்ணும் என் உணர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்ள முடியவில்லை. 75 ஆண்டுகள் காத்திருக்கிறேன்னு சலனப்பட்டு நிற்கும் போதுதான் கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே, ஆபிரகாமே.
அந்த உணர்வை புரிந்த ஒரு தெய்வம் பேச ஆரம்பித்தார். மெய்யான கடவுள் பேச ஆரம்பித்தார். தெரியுமா உங்களுக்கு? காத்திருப்பதுன்னா சும்மா வாக்கே பண்ணாத, நம்பிக்கை இல்லாத, உணர்வே இல்லாத ஒன்றை நம்பி காத்திருக்க கூடாது. சில சமயங்களில் மனுஷர்கள் கூட உணர்வு இல்லாத மனிதர்கள், வார்த்தை மதிக்காத மனிதர்கள். சொல்றாங்க, எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்சாங்க, ஒரு உணர்வு இருக்காது. அவங்க வார்த்தையை தண்ணியில தான் எழுதணும். நம்பிக்கை துரோகங்கள். ஆபிரகாம் சந்தித்த சந்திப்பு அவ்வளவு பெரிய இழப்பு, அவ்வளவு பெரிய ஒரு ஒரு உணர்வு. அது ஒவ்வொரு கல்லை மனையும் அடிச்சு நோடிக்கிட்டு தான் விரக்தியோட இருக்கும்போது தான் ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசினார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன உடனே அவனுக்கு கிளியரா விளங்கிடுச்சு, இதெல்லாம் கல் மண். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் கிளம்பும் போது தொழிலையே விட்டுட்டு தேராகும் கூடவே கிளம்புனார்னு சொல்லுது. அப்பாவும் கூட கிளம்புனார். ஏன்னா இங்க இருந்தா நம்ம கிட்ட அந்த தொழிலை மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. இல்லை, நீ கேட்ட சத்தம், அந்த சத்தம் தான் மெய்யான கடவுளுடைய சத்தம். அவர் தான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வாக்கு பண்ணதுக்கு அப்புறம் அவன் காத்திருந்தான் பாருங்க. நான் சொல்றேன், அந்த கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இவன் ஆதங்கத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது காத்திருந்த 75 ஆண்டுகளை விட கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு வாக்குத்தத்தத்தை நம்பி காத்திருந்த 25 வருஷம் நான் நினைக்கிறேன் ஒரு நாள் 2 நாள் போல கடந்து. ஏன்னா அதுக்கு முன்னால நம்பிக்கையே இல்லை, அதுக்கு முன்னால விசுவாசமே இல்லை, அதுக்கு முன்னால உறுதியே இல்லை, அதுக்கு முன்னால வாழ்க்கை எப்படி நகருமோ, எப்படி போகுமோ, பிள்ளை பெறுவேனோ மாட்டேனோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படித்தான் குழம்பி போய் காத்துக்கிட்டு இருந்தான். எந்த உறுதியும் இல்லாம காத்துக்கிட்டு இருந்தான். நான் சொல்றேன், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மனநிலையோட காத்திருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அதுக்கு தான் கடவுள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யறாரு. நீ எனக்காக காத்திருக்கணும், ஆனா காத்திருக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட வார்த்தையை வாங்கி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் உள்ளே இருக்க வேண்டும். நீ காத்திருப்பதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். கர்த்தர் எப்போதுமே அர்த்தத்தை தருகிற தேவன். உங்கள் காத்திருக்குதலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, உறுதி உண்டு. நான் சொல்றேன், எதையோ நம்பி நீங்க உங்களுடைய காலத்தை இழக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு காத்திருங்க. வாக்குத்தத்தத்தின் மேல் நிச்சயத்தோடு உறுதியோட காத்திருங்கள். நீதிமொழிகள் 23:18 எப்படி சொல்லுது பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. சத்தமா நம்பிக்கை வீண் போகாது. சத்தமா சொல்ல, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம், உறுதி, நம்பிக்கை இதெல்லாம் எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை இருந்தால் தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸ் இருந்தால் தான் வரும். நம்பிக்கை, நிச்சயம், உறுதி. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம், உரிமை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜோசுவா இருக்கிறான். ஜோசுவா கூப்பிட்டு, இங்க வா ஜோசுவா, ஜோசுவா கூப்பிட்டு, இங்க சேர் இருக்கு, இப்படி உட்காருன்னு நான் சொல்றேன். உட்காரு, 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 சேர் இருக்கு, உட்காரு. இல்ல உட்கார மாட்டாங்க. அதே நேரத்துல ஜோசுவா இங்க சேர் இருக்கு, இங்க உட்காரு அப்படின்ற டக்குன்னு உட்காருவான். ஏன்னு சொன்னா அவனுக்கு சோர்ஸ் தெரியுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு கண்கூடாய் காமிக்கும், உடைய ஃபியூச்சரை கண்கூடாய் காண்பிக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நல்லா முடிய சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் வார்த்தை கேட்கல. கொஞ்சம் காலமாச்சு. காலம் ஆனா கூட பரவாயில்ல, அவன் கேட்ட வார்த்தையின் மேலே அவனுக்கு ஒரு நிச்சயம், உறுதி இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, எத்தனை மாசம் ஆச்சுன்னு தெரியல. கடவுள் பேசினதுக்கு அப்புறம் சில மாதங்கள் கழிச்சு கூட கர்த்தர் பேசியிருக்கலாம். அவன் உள்ளத்துல சொல்றான், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற தேவன், அநேகருக்கு முன்பாக என்னை தகப்பனாக்குகிற தேவன். என் சரீர பலவீனம் தெரியும் அவருக்கு, என் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனது அவருக்கு தெரியும். இவைகள்லாம் தெரிந்தும் ஒருத்தர் வாக்கு பண்றாருன்னா அவரால் முடியாதது அவர் ஒன்றுமே இல்லை. ஷேகாபா லபா, நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் சொல்ற, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை எதன் மேல? வார்த்தையின் மேல, வாக்குத்தத்தின் மேல. இருதயத்துல வாக்குத்தத்தின் மேல ஒரு பெரிய உறுதியை வைங்க, நிச்சயத்தை வைங்க, நம்பிக்கை வைங்க. சில சமயம் நீங்க
சொல்லாதீங்க எனக்கு அனுகூலம் இல்லை, நான் புருஷனை அறியனே, எனக்கு இப்படி ஆகுமா, எப்படி நடக்கும், எனக்கு எந்த ஒரு சரியான வேலை இல்லை, சரியான வாய்ப்பு இல்லை, சரியான நபர் இல்லை. நான் சொல்றேன், இதை சொல்லாதீங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினவர். இந்த வாக்குத்தத்தின் மேல உங்கள் இருதயத்தையும் நிச்சயத்தையும் உறுதியை நீங்கள் வைக்கும் போது கர்த்தர் அந்த அனுகூலங்களை அவர் ஏற்படுத்துவார். மனிதர்களை உங்களை தேடி வர வைப்பார். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். சூழ்நிலைகள் மாறும், வேலைகள் வரும், வியாதிகள் மாறும். எல்லாம் தேடி வர வைப்பார். அவர் அனுகூலங்களை அவர் உண்டாக்கி தருவார். அவர் உண்டாக்கி தருவார். நிச்சயத்தையும் உறுதியையும் நீங்கள் வார்த்தையின் மேல வைக்க வேண்டும். ரேகாபா சந்தா ரபு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். அப்ப நம்பிக்கையால விசுவாசம் எதிலிருந்து வருது? வார்த்தையிலிருந்து தான் வருது. ஆகவே வார்த்தை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் காத்திருப்பது வீணாயிருக்கும். நம்பிக்கை வார்த்தையில தான் வருது, விசுவாசம் வார்த்தையில தான் வருது. வார்த்தை இல்லைன்னா உங்கள் காத்திருப்புதல் வீண். ஒரு ஹோப் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு ஃபெய்த் இல்லை, ஒரு பிலீஃப் இல்லை. நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா உங்கள்ட்ட வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை இல்லைன்னா நீங்க காத்திருப்பது வீண். வார்த்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். பக்கத்துல கேட்டு வார்த்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். வார்த்தையே இல்லாம காத்திருக்காதீங்க, காலத்தை வீணடிக்காதீங்க. வார்த்தையில நிச்சயம் இருக்கு, வார்த்தையில உறுதி இருக்கு. சில சமயங்கள மனுஷனுடைய வார்த்தை நீங்க நம்ப முடியாம இருக்கலாம். ஏன்னா மனுஷன் சில சமயங்களை ஏமாற்றலாம், போய் சொல்லலாம். நான் சொல்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையில அவர் மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவர் வார்த்தை மாறாது. அவர் வார்த்தையில மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனமாற மனுபுத்திரன் அல்ல. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? இப்ப நீங்க கை தட்டுறீங்களா? இதுதான் ஆராதனை, இதுதான் உள்ள இருந்து வர ஆராதனை. கர்த்தர் எவ்வளவு நல்லவன்றதை கேட்கும் போது நீங்க ஒரு உணர்வை வெளிப்படுத்துறீங்களே, அதுக்கு பேர் தான் ஆராதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எந்த விதமான உறுதியும் இல்லை, நிச்சயமும் இல்லை, வார்த்தையே இல்லை, நம்பிக்கையே இல்லைன்னா எப்படி அது? அதுல காத்திருப்பது வீணா இருக்கும். ஆமே, சரி. மேலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த காரியமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படின்ற அர்த்தத்தை மட்டும் தரல. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு சொன்னா எந்த காரியமும் ஒரு முடிவுக்கு வரும். ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னா என்ன சொல்றாங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னா எந்த காரியத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. இதானே அர்த்தம்? இதானே அர்த்தம்? எந்த காரியத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு, ஒரு வியாதிக்கு ஒரு முடிவு இருக்கு, ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆமென். சரி, இப்போ வந்து வியாதியில மரண படுக்கையில் இருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு. என்ன முடிவு இருக்கு? கிளியரா தெரியுது. என்ன முடிவு இருக்கு? ஆளு செத்து போகும் அப்படின்னு முடிவு இருக்கு. அப்போ நிச்சயமாக ஒரு முடிவுன்னு கத்த சொல்லி இருக்கிறார். ஒரு முடிவு நிச்சயமா இருக்குதுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண முடியுமா? அப்படின்னு ஜெபம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை வரவேற்கிறீங்களா? சிறு பண்ணி இறந்து போயிட்டா நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. எல்லாரும் அழாதீங்க, கொண்டு போய் அடக்க முடியும். அப்படியா? இந்த வார்த்தை நிச்சயமாவே ஒரு முடிவு உண்டு அப்படின்னா எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை மட்டும் தரல. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ரிலேட் பண்றேன். எப்படிப்பட்ட அர்த்தத்தை தருதுன்னா, எரேமியா 29:11 வாசிங்க. அங்க சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உண்டு. கையை தட்ட மாட்டேன்றீங்களா? நீங்க நிச்சயமா முடிவு உண்டுன்னா இந்த போற போக்குல அது சாகுன்ற முடிவு இல்ல. ஏய், போற போக்குல அது சாகும், ஆனா அது முடிவு இல்ல. நான் எதிர்பார்க்கிற முடிவு தான் அங்க வரும். ஐயா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எரேமியா 29:11 எல்லாரும் வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்படின்ற இடத்துல எதிர்பார்த்திருக்கும் முடிவைக்கு நடுவுல நம்ம டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை, சரியான முடிவை, நீங்கள் விரும்புகிற ஒரு முடிவை சொல்ல மாட்டேன். கை தட்டி, நான் விரும்புகிற முடிவை, நான் விரும்புகிற முடிவை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டுன்னா என்ன முடிவு? நான் விரும்புகிற முடிவு. சொல்லுங்க, நல்ல முடிவு, நான் விரும்புகிற முடிவு. நீங்க விரும்புகிற முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி. ஆண்டவர் எப்படி இருக்காரு? நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும்னு சொல்லல, நீ எதிர்பார்க்கறத நான் கொடுக்குறேன்ற. கை தட்ட மாட்டேன். ஓ லார்ட், கடவுள் ரொம்ப நல்லது. எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றாரு? இப்போ நான் ஒரு பிளான் வச்சிருந்தா கூட ஓ விருப்பம் என்னன்னு கேட்குறேன்.
ஓ, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்னப்பான்னு கேட்கிறாரு. என்னங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? என்ன தேவன் பா, நான் லீகல் காட்பா அப்படி சொல்லிட்டு இருந்தாலும்ப்பா, உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அது என்ன சொல்ற? நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன சொல்ற? வசனம் கிளியர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் அப்படின்னு அர்த்தம். இது போற போக்குல சாகுன்றது தீமைக்கு எதுவான முடிவு. போற போக்குல அது வாழ வேண்டும் என்பது நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவு. அவைகள் தீமைக்கு அல்ல. இங்க என்ன சொல்லிருக்கு? சமாதானத்துக்கு எதுவான முடிவுகள் சொல்லியிருக்கு. நியூ டெஸ்டமென்ட் கிரீக் வேர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவுன்னு சொல்லுது. அந்த முடிவு செழிப்பிற்கு எதுவான முடிவு. பிராஸ்பரஸ் போட்டிருக்கு. நல்ல முடிவு இல்ல, பிராஸ்பரஸ் முடிவு, செழிப்பான முடிவு. சமாதானத்துக்கு எதுவான முடிவு இல்ல. அது சமாதானத்துக்கு எதுவான முடிவுன்னு என்ன அர்த்தம்? செழிப்பான முடிவு, வெற்றிகரமான முடிவு. நீ எதிர்பார்த்திருக்கிறத அந்த முடிவை நீ காண்ப. அப்படியே போட்டிருக்கு. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நிச்சயமாவே முடிவு உண்டுன்னா ஏதோ ஒரு முடிவை நான் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ஏதோ ஒரு முடிவை நான் மேல வலுக்கட்டாயமா திணிப்பேன்னு சொல்லல. இல்ல, அது லீகலா நடக்கும்போது ஏதோ ஒரு முடிவு வரும்பா, அந்த முடிவு இல்ல. கர்த்தர் உங்களையும் என்னையும் மதிக்கிற தெய்வமா இருக்கிறார். உங்கள் உணர்வுகளை கர்த்தர் மதிக்கிறார். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் மதிக்கிறார். உங்கள் யோசனைகளை கர்த்தர் மதிக்கிறார். நீங்க ஒரு பெற்றோரா இருந்து என் பிள்ளைக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களே, கர்த்தர் சொல்றாரு, அந்த நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன். அந்த நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ லார்ட், சில சமயங்களில் நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இருந்தா கூட வேதம் சொல்லுது, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உனக்கு நல்ல விருப்பங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். நல்ல விருப்பங்களை தருவார். நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்வார். இருக்கிறீங்களா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்க நல்ல முடிவு. யாராவது தீமைக்கு நினைப்பீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவு தீமைக்கு ஏதாவது முடிவா இருக்கலாம். நல்ல முடிவு சொல்லுங்க, நல்ல முடிவு. அப்ப நிச்சயமாக ஒரு முடிவு உண்டுன்னா என்ன முடிவு உண்டு? நல்ல முடிவு உண்டு. கை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, நல்ல முடிவு. சமாதானத்துக்கு எதுவான முடிவு, செழிப்புக்கு எதுவான முடிவு, வெற்றிகரமான முடிவு. இதெல்லாம் இமேஜின் பண்ணணும், இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பார்க்கணும், இதுதான் நம்முடைய ஃபியூச்சர் பார்க்கணும், இதவே நம்ம கற்பனை செய்யணும், இதுலயே நடக்க வேண்டும். நல்ல முடிவு. எனக்கு முன்னாக நல்ல முடிவு இருக்கு, எனக்கு முன்பாக நல்ல முடிவு இருக்கு, என் குடும்பத்துக்காக நல்ல முடிவு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நல்ல முடிவு இருக்கு, என் ஊழியத்துக்கு நல்ல முடிவு இருக்கு, செழிப்பான முடிவு இருக்கு, நல்ல உயர்தரமான முடிவு இருக்கு. என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், என் ஊழியம் நன்றாக இருக்கும், என் குடும்பம் நன்றாக இருக்கும். நல்ல முடிவை தரும்படிக்கு நான் நினைக்கிறத அவர் தரும்படி, நான் விரும்புறத அவர் தரும்படி, என் உள்ளத்துல ஓடுறத அவர் தரும்படி, எனக்கு விருப்பமானதை அவர் கொடுக்கும்படிக்கு சொல்றாரு. உன்மேல் நான் நினைவாய் இருக்கிறேன். அதையே கொடுக்கறதுக்கு நான் உன்னால நினைவாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். அடுத்த வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:12. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நெடுங்காலமாய் வாசிங்க, நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற இருதயத்தை, நெடுங்காலமாய் காத்திருக்கும் அந்த காத்திருக்கிற இருதயத்தை, அந்த காத்திருக்குதல் உடைஞ்சு போகும். வரும்போதோ என்னது அப்ப காத்திருப்பது என்னது? காத்திருப்பது எதுல? விரும்பினதுல. விரும்பினது வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ நெடுங்காலமா காத்திருக்கிற ஒரு முடிவு ஒண்ணுன்னு சொல்லல, நெடுங்காலமா காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற இருதயத்தின் விருப்பம் என்னவோ அது வரும்போது ஜீவன் சொல்றாரு. இருதயத்தில் கை சொல்ல, நான் விரும்புறதுவா, நான் விரும்புறதுவா. அப்போ வாக்குத்தத்தத்தில் நிறைவேறுவதற்காக 4 தொடர்நிலை கண்டினியூஸ் 4 காரியம் பண்ணணும். அது போறதுனால இயல்பாகவே மனுஷன் எதற்காகவோ நெடுங்காலமாய் காத்திருந்து தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதில்லை, வீணடிப்பதில்லை.
எதற்காக காத்திருப்பாங்களா? நெடுங்காலமாக. எங்கள் நெடுங்காலமாக காத்திருக்கிறீங்கன்னா எதுக்காக இருக்கும்? விரும்பினக்காகவே தான் இருக்கும். நெடுங்காலமாக காத்திருக்கிறோம்னா விரும்பினக்காக தான் இருக்கும். இல்லைங்க ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன். என்னங்க எதுக்காக காத்திருக்கேன்? இல்லை ஏதாவது வரும்னு தான் காத்திருக்கிறேன். இல்லை ஏதாவது வரும்னு காத்திருக்க முடியாது. ரொம்ப நாளாக நெடுங்காலமாய் காத்திருக்குதல் எதுக்கு? விரும்பினது வரும். சொல்லுங்க, விரும்பினது வரும். கர்த்தர் ரொம்ப நல்லா விரும்பினது வரும். சொல்லுங்க, விரும்பினது வரும். விரும்பின ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியத்தான் நெடுங்காலமாக காத்திருக்கிறேன். நெடுங்காலமாக. சொல்லுங்க, நெடுங்காலமா. நல்ல நிலைமைக்கு வரமாட்டேனா? இதே பகுதியில் ஒரு நல்ல மெச்சிக்கொள்ற வாழ்க்கை வாழ மாட்டேனா? காத்திருக்கிறீங்கல்ல, விரும்பின ஒரு வாழ்க்கை. எந்த விருப்பம்? அந்த விருப்பம் அப்படியே வந்துச்சு, வாக்குத்தத்தின் அடிப்படையில் வந்துச்சு. இல்லை, கர்த்தர் அதையே தரேன்னு சொன்னார்ல. போகிற போக்கில் என்ன வருமோ அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லலை. நீ விரும்புறது, நீ எதிர்பார்க்கறது தரேன்னு சொன்னார்ல. இப்போ நாம் நேராக பாயிண்ட்டுக்கு வருவோம். 4 காரியம் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணோம்? 1, ஃபஸ்ட்டு நல்ல விருப்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாக்குத்தத்தின் நிறைவேறுதலுக்கு என்ன செய்யணும்? வாக்குத்தத்தின் அடிப்படையிலான நல்ல விருப்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். நல்ல விருப்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதாவது கிறிஸ்தவ போதனைகள் என்பது ஏதோ தனிநபருடைய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் எதிரானது அல்லன்றதை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ போதனைகள் விரும்பாத, ஆசைப்படாதன்னு சொல்றது கிடையாது. அப்படிப்பட்ட போதனையை பிரசங்கம் பண்ற சபை பைபிளை வச்சு போதிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிற வாழ்க்கையை உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. பின்னால 4 எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை மதிக்கிறவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை மதிக்கிறவர். ஆண்டவர் உங்கள் ஆசைகளை மதிக்கிறவர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விருப்பங்களை வளர்த்தது. நல்ல விருப்பங்கள் உருவாகட்டும், நல்ல ஆசைகள் உருவாகட்டும், நல்ல விருப்பங்கள் உருவாகட்டும். இருதயத்தில் கை சொல்லுங்க, நல்ல விருப்பங்கள், நல்ல விருப்பங்கள், நல்ல ஆசைகள். ஹலோ, என்கிட்ட வேலை செய்யறவன் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற கண்ணுங்க, காசா பணம். கூட இருக்கிறவன் நல்லா இருக்கும், நல்ல விருப்பம். நான் சொல்றேன், உங்க கூட இருக்கவங்க நல்லா இருக்கும் விரும்பிட்டீங்கனாலே போதும். கர்த்தர் பல கோடிகளை உங்க மேல கட்டிடுங்க. ஏன்னு சொல்ல, உங்க மூலமா தான் அவனுக்கு போய் சேரும். நல்ல விருப்பங்களை வளர்த்துடுங்கள். ஹலோ, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல விருப்பங்களை வளர்த்துடுங்க. தலையில கை வச்சு நல்ல விருப்பங்களை வளர்த்து. நல்ல விருப்பம், நல்ல ஆசை. இதுக்கு காசா பணம். நல்ல விருப்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். கிறிஸ்தவ போதனையில் ஆசைப்படாத, விருப்பப்படாதன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கோயிலை விட்டு வெளியே வரணும் முதல்ல. ஏன்னா அங்கே தான் பிரச்சனையே. உங்களுக்கு ஆசை வரமாட்டேங்குது, விருப்பம் வரமாட்டேங்குது, நல்ல நிலைமைக்கு வரணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது. நம்மளை குறித்து குறைச்சி மதிப்பிடுறாங்க, நம்ம ஓட்டாண்டியை போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன முன்னேற்றத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம மேலே ஒரு பொறாமை சறுக்கி விடுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நல்ல ஆசைகள் உள்ள, நல்ல விருப்பங்கள் உள்ள நபர்களோடு மட்டுமே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் வளர்கிற வளர்ச்சியிலே பிரியப்படுபவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க வளர வேண்டும், நீங்க முன்னேற வேண்டும் என்று போதிக்கிற போதனைகள் மட்டும்தான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஆசைகளை, விருப்பங்களை வெளிப்படுத்துகிறது. நல்ல விருப்பங்கள் வளர வேண்டும், நல்ல விருப்பங்கள் வளர வேண்டும், நல்ல ஆசைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ போதனை இதுக்கு எதிரானது கிடையாது. நான் சொல்றேன், விருப்பங்களே ஆசைகளே இந்த உலகத்தில் ஆசைகள், விருப்பங்களே ஆசைகளே இல்லைன்னா இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் விடுதலைக்கும் விடுதலை இல்லாமலே இருந்திருக்கும். ஆசைகளும் விருப்பங்களும் தான் கண்டுபிடிப்புகளை உருவாக்கினது. ஆசைகளும் விருப்பங்களும் தான் வளர்ச்சிகளை கொண்டு வந்தது. ஆசைகளும் விருப்பங்களும் தான் உயர்வுகளை கொண்டு வந்தது. ஆசைகளும் விருப்பங்களும் தான் விடுதலையை கொண்டு வந்தது. நல்ல விருப்பங்களும் ஆசைகளும் தான், நல்ல விருப்பங்களும் ஆசைகளும் உள்ளவர்கள் தான் தங்கள் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்றீங்க? நல்ல ஆசை, நல்ல விருப்பமே இல்லை. ஏங்க நான் என்ன கேட்குறேன், என்கிட்ட கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது. வழியில் ஒருத்தர் என்னை பார்த்தான்னா, ஒரு சின்ன பையன், ஒரு பைய அழுக்கு பை போட்டிருப்பாங்க, ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டியிருப்பாங்க, ஒரே சட்டை, ரொம்ப மாதமாக பார்த்துருக்கேன், ஒரே சட்டை. நேரம் வரப்பில் நான் அந்த பக்கம் இருந்தேன்னா ஒரு 5 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. நான் ஒரு 10 ரூபா கொடுப்பேன். இவர் ரெகுலராக அந்த ரூட்டில் வராரான்னு பார்த்து அங்கேயே நின்று சில சமயங்களில் என்னை பார்த்தோன்னே கேட்பேன், ஆனால் ஒரு 5 ரூபா கொடுங்க, மறுபடியும் 10 ரூபா கொடுப்பேன். ஒரு நாள் அப்படி நிற்கும்போது உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. நான் சொன்னேன், ஒரே சட்டையும் பேண்ட்டே போட்டுருக்குது,
எனக்கு நிறைய சட்டை பேண்ட் இருக்குது தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாண்ணே, ஒரு 5 ரூபா கொடுங்க. நான் என்ன கேட்குறேன், நல்ல ஆசை விருப்பம் இல்லைன்னா உங்களுக்காக வாக்கு தத்தங்கள் அவ்வளவு இருந்து எப்படி வீட்டுக்குள்ளே வரும்? இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த பையன் போல இருக்கும். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்? இல்லை சார், மாதம் சம்பளம் கரெக்டாக கிடைச்சா கர்த்தர் சொல்ற கோடா கூடியா பெருக பொண்ணுன்னு இருக்கேன்டா. டேய், 100 அந்த வீடுகளை தரேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. உங்களுக்கும் எனக்கும் ஆசைகள் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் விருப்பங்கள் இல்லை. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இன்னைக்கு போகும்போது நேராக ஸ்டேஷனுக்கு போய் ஒரு டைரியை வாங்க. டைரி ஃபுல்லாக எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும், எது வேண்டும், யார் வேண்டும், என்ன உயர்வுக்கு வர வேண்டும், என்ன ஆசை, என்ன விருப்பம்னு உள்ள தேடி 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 டைரியை நிரப்புங்க. செய்யுங்க. நல்ல விருப்பங்களையும் ஆசைகளையும் உள்ள வளர்த்துடுங்க. 13 வயசுல என்னுடைய மென்டார் 13 வயசுல எழுதினாராம். 13வது வயசுல நான் என்னுடைய சாவுக்கு முன்பாக பல ஆண்டுகள் என்னுடைய சொந்த ஃப்ளைட்டில் நாடு நாடாய் சென்று ஊழியம் செய்து மறிப்பேன் எழுதினார். அப்படியே ஃப்ளைட் வாங்கினார், சொந்த ஃப்ளைட்டில். அப்புறம் இன்னொன்று எழுதினாராம், நான் என் மனைவியை தனியே விட்டு விட்டு மறிக்கக்கூடாது, நான் மறிக்கிற நாள்லையே நானும் என் மனைவியும் சேர்ந்து மறிக்க வேண்டும். ஒரே ஃப்ளைட் கிராஷில் 2 பேரும் மறிச்சாங்க. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆகும். நல்ல விருப்பங்களை வளர்த்துடுங்க, நல்ல ஆசைகளை வளர்த்துடுங்க. உரைக்குதா? சாரி, அதுக்கு ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். விஜய் சேதுபதி ஏதோ ஒரு கிளிப்பு போல, விஜய் சேதுபதி போய் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு டீ கடையில், அண்ணா ஒரு டீ போடுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க, உரைக்கவே மாட்டேன்து அப்படின்ட்டு. உடனே அவர் கேட்குறாருப்பா, சர்க்கரையா உப்பா கரெக்டாக சொல்லு, ஆனால் உப்பு போட்டு கொடுங்கண்ணே, உரைக்கவே மாட்டேன்து. உப்பு தானே, போடுங்க போடுங்க, போட்டு குடிச்சிட்டு உரைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், உரைக்குதா? ஆசைகள் உருவாகுதா? ஆசைகள் வேணுமா? ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவார். இல்லை என்றால் அவர் ஆசைகளையே உங்களுக்கு கொடுக்கவும் செய்வார். நல்ல விருப்பங்களை அவர் தரவும் செய்வார். பைபிளை படித்து பாருங்க சார். ஆசையே வந்துடும், வாழணும்னு ஆசை வந்துடும், வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும். நல்லா ஷேவ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், இன் பண்ணணும், டை கட்டணும், கோட்டை போடணும், ஃப்ளைட்டில் கால் வைக்கணும், ஆசையே வந்துவிடும். சொல்ல மாட்டேன்றீங்க, உங்களுக்கு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். சத்தமான ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், கையை தான் தட்டுங்களேன். ஆசைகளையும் விருப்பங்களையும் வளர்த்தெடுங்கள். ஆசைகளும் விருப்பங்களும் உள்ள இடத்துல தான் கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. ஆசையும் விருப்பங்களும் இருக்கிற இடத்துல தான் உயர்வு உண்டாகுது, விடுதலை உண்டாகுது, வளர்ச்சி உண்டாகுது. நானும் நல்ல நிலைமைக்கு வரணும், அநேகருக்கு கடன் கொடுக்கணும், விருப்பங்களை நிறைவேற்றணும், என் பிள்ளைகள் விரும்புறதை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், சயின்டிஸ்ட் ஆக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எடைக்கு எடை நகை போட்டுக்க சொல்ல மாட்டேன். அமைதலாக ஆசைக்கும் விருப்பத்துக்கும் எல்லையே இல்லை. ஆசைப்படுங்கள், விருப்பப்படுங்கள். ஏன் ஆசைப்பட மாட்டேன்றோம், விருப்பப்பட மாட்டேன்றோம்? ஏன் தெரியுமா? நம்ம பாக்கெட்டையும் பர்ஸையும் செக் பண்றோம், மாச சம்பளத்தை செக் பண்றோம். கர்த்தர் சொல்றாரு, உன் மாச சம்பளத்தை வச்சு விரும்பாத, என்ன வச்சு விரும்பு. உன் ஏணியை தூக்கி உங்க ஓனர் மேல போடாத, ஏணியை தூக்கி ஏன் மேல வை, மேல ஏறிவோ. உயர்ந்த எண்ணங்கள் உருவாகட்டும், உயர்ந்த தேவனை விசுவாசியுங்கள். ஆசைப்படுங்கள், விருப்பப்படுங்கள். எல்லாம் சேர்க்கணும்னு விருப்பப்படுங்க, சேமித்து வைக்க விருப்பப்படுங்க, ஆசைப்படுங்க. யார் நல்ல ஆசைகளை வளர்த்துடுங்க. சாவு வர மாட்டேங்குது சார், இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஒரு அம்மா கோயிலுக்கு வருவாங்க, பாவம் செத்தும் போனாங்க. உள்ள வரும்போதே சொல்லுவாங்க, செல்வியம்மாவுக்கு தெரியும், ஐயா சீக்கிரம் சாகணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், சாகரக்கெல்லாம் இங்கே ஜெபம் பண்ணுற கிடையாது, வாழ வைக்கிறதுக்கு வேணா ஜெபம் இருக்கு. சாகணும் ஜெபம் பண்ணுவாங்க. சொல்லுங்க, வாழ வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, வாழ வேண்டும். ஆமாம், இசைக்கா செத்து போகிற நிலைமையில் இருக்கலாம், அவன் வாழணும்னு விரும்புகிறான் பாருங்க. உடனே சரி ரைட் ஓகே, ஒரு 15-20 வருஷம் கூட்டிக்க பரவாயில்ல.
கடவுள் வந்து ஆசைப்படுறதை தருகிறவர், நல்ல ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அதான் அவர் சொன்னாரு, பொல்லாத தகப்பன்மாரே நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நீங்க விரும்புறத நன்மையானதை பரிசுத்தாவிய நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரமாட்டாரா? என்ன தருவார், நிச்சயமா தருவார், நிச்சயமா தருவார். எத்தனை பேர் டைரி வாங்கிடுங்க? எத்தனை பேர் டைரி இருக்கு? எத்தனை பேர் எழுதுறீங்க? ஆளுமை பிள்ளைகள் எத்தனை பேர் டைரி வாங்கி ஆசைகள் விருப்பங்கள் எழுதுறீங்க? உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் சீராகட்டும், நல்ல ஆசைகளாக மாறட்டும். முதலாவது நல்ல விருப்பங்களை விரும்ப வளர்த்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஆசைகளை ஆசைப்பட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிறபடி தான் உங்கள் வாழ்க்கை வடிவமைக்கப்பட போகுது. நீங்கள் விரும்புகிறபடி தான் உங்களுக்கு நடக்க போகுது. நிச்சயம் நீங்கள் விரும்புறது வரும். உங்கள் விருப்பங்களை முதலாவது சரி செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உங்கள் விருப்பங்களை முதலாவது சீராக்குங்கள், விரும்புங்கள். ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு நம்முடைய தொடர்நிலை ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்க விருப்பங்களை நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிற நல்ல போதனைகளை கேள்விப்படுங்க. விருப்பம் நிறைய இருக்குது, சாக்கடை மாதிரி செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. விருப்பங்கள் நிறைய இருக்குன்னா நல்ல போதனைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்கப்பட கேள்விப்பட வேண்டும். எப்படி? நல்ல விருப்பங்களை இருதயத்தில் வச்சுக்கிட்டு எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டே இருப்பீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவு நேர்மறையான முடிவு வர முடியாது. ஏன்னா விருப்பம் நல்ல முடிவு, ஆனா போதனை தப்பான போதனையா இருந்தா அந்த போதனை வந்து உங்கள் விருப்பத்தை டாமினேட் பண்ணிடும். பாருங்க, இப்ப விரும்புங்கன்னு சொல்றேன், விரும்புங்கன்னு சொல்றது விரும்பாதவங்களுக்கு விரும்புங்க ஆசைப்படுங்கன்னு சொல்றேன். விருப்பத்தோட உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு இது எப்படி இருக்கும்? லார்ட், இதைத்தான் எதிர்பார்த்தேன், நான் விரும்புறதே தரேன்றானே, அப்ப அது வரும் இது வரும் இது தரப்போறாரு அது தர, அப்படியே டிக் பண்ணிட்டே வருவாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த போதனை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கும் உங்களுடைய ஆசைகளின் நிறைவேறலுக்கும் அது என்னவாகணும்? சப்போர்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்கப்படுவதை கேட்கணும், நல்ல போதனையை கேட்கணும். சும்மா எல்லாம் கோயிலும் போய் எங்க எல்லா இடத்துலையும் உட்காந்துடக்கூடாது. அங்கே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாது, அவங்க விரும்புறது நிறைவேறும். உங்ககிட்ட இருந்து அங்கே போயிடும், நீங்க விரும்புறது உங்களுக்கு வராமல் போயிடும். செகண்ட், இந்த தொடர்நிலை விருப்பத்தை வளர்த்தெடுக்கணும். நல்ல போதனைகள்ல நம்முடைய செவியை சாய்க்கணும். இல்லைங்க நல்ல போதனையே கிடைக்கலையா? நான் சொல்றேன், நல்ல புஸ்தகங்கள் இருக்கு, நல்ல செய்திகள் அடங்கிய வீடியோஸ் இருக்குது, நல்ல ஆடியோஸ் இருக்குது இல்லையா? வாரத்தில் ஒரு தடவை இங்கே வர்றதில் ரொம்ப கண் காவு தவறாம செலுத்தி பாருங்க இல்லையா? ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க, அப்படியே மேகம் போல எல்லாம் களைஞ்சு போயிடும். நல்ல ஆசைகள் நல்ல விருப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல நட்புகளோடு இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசுகிற நட்புகளோடு இருக்கணும். ஏற்கனவே நொந்து நூலாக இருக்கிறீங்க, உங்களோட 10 நிமிஷம் பேசுனா தூக்கில் தொங்கிடுவாரு, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால தான் போலீஸ்காரங்க யாராவது தூக்கில் தொங்கி செத்துட்டாங்கன்னா கடைசியாக இவர் யார்கிட்ட பேசுறான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர் ஊசலாடிக்கிட்டு இருந்திருக்குது, இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு. இவர் பேசுனதுல உடனே பண்ண முடிவு எடுத்திருப்பாங்க. உடனே பேசி சாகடிக்கிறது வேற, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே தொங்கிடணும் போல, இந்த ஆள் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு தொங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாகணும்னு போறவனை கூட நீங்க பேசுற வார்த்தை வாழணுன்ற ஆசை விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆக போறவன் கூட நம்ம முகத்தை பார்த்தோன்னே வாழணுன்ற ஆசை. ஒரே ஒரு கதை சொல்றேன், ஏற்கனவே சொன்ன நிறைய. ஒருத்தர் எம்எஸ்சி எம்ஃபில் படித்தவர், இங்கே இருந்தார். எம்எஸ்சி எம்ஃபில் படித்தவர். ஒரு நாள் அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது, பூத் இருந்தது. ஒரு முறை பூத்தில் நான் ஃபோன் பண்ணுறக்கா உள்ளே போயிருக்கிறேன். அப்போ அவர் வந்தார், கடைன்னு வந்தார். வந்தவர், நீங்கள் பாஸ்டர்னு கேள்விப்பட்டேன், நான் சாகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாரு. கரெக்டாக அந்த செல்வியம்மா வீட்டுக்கு போகிற அந்த ரோட்டில் நான் உடனே பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து அவரை நிற்க வச்சு, நீங்கள் இதே ரோட்டில் நேராக போங்க, இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் வரும், அந்த ட்ராக் இருக்கும், ட்ராக்கில் தலையும் காலையும் வச்சு படுத்துருங்க. அந்த பக்கம் போய் படுத்துறாங்க, அது யூனிட் ட்ரெயின் போகிறது, இந்த பக்கம் தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், சல்லன்னு வரும், காதில் பஞ்சு வச்சுக்கிங்க, நல்லா படுத்துருங்க. அது அடிக்கிற அடியில் கை கால் தலை தனியாக போயிடும், நீங்கள் செத்துடலான்னு சொல்லிட்டு நேராக அப்போ சர்ச்சு வந்து அங்கே தான் இருந்தது, நேராக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். சொல்லிட்டு ரோட்டில் போயிட்டே இருந்தேன், ஒரு திரும்பி கூட பார்க்கல, சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். அவர் யோசிச்சிருப்பாரு,
என்னடா ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன், இவர் கரெக்டா ரூட்டே சொல்றாரு, எப்படி சாகலாம் மேப் போட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க அப்படி போவாரா அவரு சொன்னதான் பாருங்க. நான் நிக்கல, நின்னா பேச்சு மாறிடும்ல. நேரம் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சில் இவருக்குன்னே போனேன். அன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பின்னால் வருவாருன்னு தெரியும். நேராக போய் சர்ச்சில் 2 சேரை போட்டு உட்காந்து பாருங்க. ஆள் வந்தார், பாஸ்டர் அப்படின்னு வந்தார். உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் பேசி சரி பண்ண பாருங்க. இன்னைக்கு ஆந்திரால சித்தூர்ல அவர் ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வர, அது சொல்லுவாரு, பாஸ்டர் உங்க புஸ்தகத்தை எல்லாத்துலையும் நான் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணணும். சந்தோஷ் தெரியுமா? சந்தோஷ் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், பழைய கூட அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் எதுக்கு சொல்றேன், சோத்துக்கு வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஊழி அழைப்பை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இவ்வளவு தூரம் கொஞ்சம் வரோம்னு சொன்னால் சாகணும்னு 1000 வழிகள் இருக்குது, ஓடி போகணும்னு 1000 வழிகள் இருக்குது, தோற்று போவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, வாழ்வதற்கு உறுதியும் நிச்சயம், வாழ்வதற்கு ஆசை வேண்டும், வாழ்வதற்கு விருப்பம் வேண்டும், வாழ்வதற்கு துடிப்பு வேண்டும். ஒரு கை பாத்திரலாம் தான் பார்க்கணும். என்ன சவால், பாத்திரலாம். நான் சொல்றேன், உங்களுடைய தைரியம் துணிச்சலும் நீங்க நிக்கிற விதத்திலேயே சிங்கம் பின்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க. இவன் பார்வை சரியில்லை சொல்றீங்க, கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ நல்ல போதனை கேட்கணும், நல்ல போதனை கொடுக்கணும். சாகணும்னு வர்றவங்க கூட அன்னைக்கு வாழணுன்ற ஆசை எடுக்கணும், வாழணுன்ற விருப்பத்தை எடுக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணுன்ற விருப்பத்தை எடுக்கணும், மேல வரணுன்ற ஒரு விருப்பத்தையும் ஆசையும் அவனுக்குள்ள அவன் கிரியேட் பண்ணணும். நான் சொல்றேன், இந்த போதனைகள் அப்படிதான் கிரியேட் பண்ணிச்சு. அவனை பார்த்து சொல்றாங்க, நீ நீ என்னது, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்றாங்க. இவன் செய்த பாவம் இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. நடந்தது என்ன? எல்லாம் சொல்றாங்க இவன் செய்த பாவம் இவன் பெற்றோர்கள் செய்த பாவம்ன்றாங்க. ஏன் சொன்ன இவன் செய்த பாவம் இல்லை பெற்றோர் செய்த பாவம் இல்லைன்னு அவன் காது, இந்த நாய் காது டக்குன்னு திரும்ப பாருங்க, அந்த மாதிரி திரும்பிடுச்சு. ஏண்டா இத்தனை 40 வருஷமா கேட்காதவன்ற கேட்கறான்டா அப்படின்னு திரும்பி அந்த அவர் யாரா அப்படின்னு பார்க்குறான். இவ்வளவு நாள் கேட்காத ஒரு கேள்வி. இதுதான் அங்கே செய்தியே. இதை குறித்து நிறைய பேசியிருக்கேன். இதுதான் செய்தியே. உடனே எந்திரிச்சு நின்னா பாருங்க, உடனே அவர் பேசின வார்த்தையை கேட்டு இவனுக்கு சுகம் பெறுவேன், குடும்பத்தை பார்ப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், பிள்ளைகளை பெறுவேன், நல்ல நிலைமைக்கு வருவேன்ற ஆசை வந்துருச்சு, விருப்பமே வந்துருச்சு. 40 வருஷமா முடங்கி கிடந்தவன். பைபிளை படிங்க, ஆசைகள் வரும். பைபிளை படிங்க, விருப்பங்கள் வரும். பைபிளை படிங்க, நீங்களும் ஆசைப்படுவீங்க, நீங்களும் விருப்பப்படுவீங்க. உங்களோட சேர்ற ஆளுங்க அந்த ஆசை ஒட்டிக்கும், விருப்பம் ஒட்டிக்கும். நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஆசை விருப்பமும் அவர்களை தொற்றிக் கொள்ளும். ஆசைகள் விருப்பங்கள் ஒரு தொற்று நோய். ஆசை விருப்பம் ஒரு தொற்று நோய். நான் ஸ்டைலா ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா பார்க்குற ஆளுக்கு அப்படி தொத்திக்குவது. இவர் மாதிரி நானும் அப்படிதான், நல்லா சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அப்படி நம்ம அப்படி ஆகணுமே. ஆசைப்படுறது கண்டுங்க தப்பு. எத்தனை பேர் ஆகணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி ஒரு நல்ல விருப்பம், நல்ல விருப்பம், சரியான விருப்பம். அந்த போதனையை கேட்கணும். 2வது. 3வது, அந்த போதனையை என்ன செய்யணும், அது கிடைக்கும், நடக்கும், பெறுவேன், அனுபவிச்சே தீர்வுன்ற விசுவாசத்தை உள்ள உறுதியாக வளர்த்தது. சரியான போதனை சரியான நம்பிக்கை தரும், விசுவாசத்தை தரும். எத்தனை பேர் ஆகணும்னு சொல்லுங்க. 4வது, உங்கள் விருப்பத்தை மட்டும் இல்லை, கடைசியாக அந்த விருப்பத்தை நிறைவேறும்படியாக தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை வாயில வைத்து மகிமைப்படுத்த வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று இந்த வார்த்தையை கேளுங்க. விருப்பத்தின் நிறைவேறுதலுக்கு ஒரே ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? விருப்பம் நிறைவேறுமா? நிறைவேறும். என்ன பிரமாணம் விருப்பத்தின் நிறைவேறுதலுக்கு? வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்முடைய மனதை அப்படி ஸ்கேன் பண்ற பிரமாணத்தை கவனிங்க. நிறைய பேருடைய மனதில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது மனசுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. விருப்பத்துக்கு எதிரி என்ன தெரியுமா? எது வேணா நடக்கும், எப்ப வேணா நடக்கும். இதுதான் விருப்பங்களுக்கு எதிரி. நிறைய பேர் சொல்றாங்க எது வேணா நடக்கும் சார், எப்ப வேணா நடக்கும் சார். என்னத்தை விரும்பி என்னத்தை பண்றது? இந்த பிரமாணம், இந்த தவறான போதனை, தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? யாரோ ஒருவருக்கு நடக்கக்கூடாத ஒன்று நடந்ததினால் உங்கள் பலவீனமான மனம்
பதற்றத்திலே நம்பிக்கொண்ட ஒத்துக்கொண்ட காரியம் இது. உங்களுடைய மனம் பதற்றத்திலே யாரோ ஒருவருக்கு நடந்ததினால் உங்களுக்கும் நடக்கும், எது வேண்டுமானால் நடக்கும், எப்பொழுது வேண்டுமானால் நடக்கும் என்று உங்களுடைய பலவீனமான மனம் ஒத்துக்கொண்ட காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆகவேதான் நான் சொல்றேன், நீதிமானுக்கு எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும்ல, நான் விரும்பினது மட்டும்தான் எனக்கு நடக்கும். பைபிள் என்ன சொல்றது? நீதிமானுக்கு விரும்புகிறது மட்டும்தான் நடக்கும். பாயிண்ட கவனிச்சிட்டீங்களா? எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். இல்லை சார், அங்கே ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க, அங்கே கேன்சர்ல இருந்தாங்க, அங்கே ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது யாரோ ஒருவருக்கு. நான் நீதிமான், எனக்கு நான் விரும்புறதா நடக்கும். கையை தட்ட மாட்டேன்றீங்க. உங்கள் எந்த காரியத்தின் துவக்கத்திலும் நல்ல முடிவே விரும்புங்கள். அதுலதான் உறுதியா இருக்கணும். அந்த விருப்பமும் அந்த செய்கையும் தான் உண்டாக்குகிறவர் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 உதாரணம். சாலமோன் ஞானத்தை விரும்பினான், பெற்றுக்கொண்டான். அந்த விதவை கடனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக விரும்பினாள், அவள் பெருக்கத்தை பெற்றுக்கொண்டாள். கானானிய ஸ்திரீ விருப்பத்தின்படியே தன் மகளுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நான் சொல்கிறேன், தன் சுய விருப்பப்படியே அந்த பிறவி குருடன் பார்வை அடைந்தான். நான் சொல்றேன், நீங்க விரும்புறதா உங்களுக்கு நடக்கும். எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். இந்த புத்தியை தூக்கி ஓரத்தில் வைங்க. எல்லாருக்கும் நடந்துருச்சு, எனக்கு நடக்கும். நடக்கவே நடக்காது. எல்லாருக்கும் நடந்திருக்கலாம், எனக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் அவர் கோபக்காரா வெளிப்பட்டிருக்கலாம், எனக்கு அவர் அன்புள்ளவர். எல்லாருக்கும் தோல்வி உண்டாயிருக்கலாம், எனக்கு வெற்றி தான் உண்டாகும். ரேமா ஷேகபா லபா. கர்த்தரை ஆராதிப்போம் கைகளை உயர்த்தி. ரீகபா லபா ரபோ. அப்படியே உள் வாங்குங்க, அப்படியே உள்ள இறக்குங்க. அந்த சாரம் உள்ள இறங்கட்டும். ரேமா தூனாமா ஷேகலா ரபோ. ரீகபா தூனாமா ரபோ. கர்த்தர் சில கிரியைகளை பண்ணியிருக்கிறாரு, சில ஹீலிங் உண்டாயிருக்குது. நான் சொல்றேன், சில மாற்றங்கள் உண்டாயிருக்குது. சில மனநிலையில சில தாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. சில பலவீனமான மனங்கள் இன்னைக்கு ஆரோக்கியம் அடைஞ்சிருக்குது. சில ஆசைகளை விருப்பங்களை இல்லாத ஒரு உலன்ற தரை போல இருந்தது தண்ணி ஊத்தப்பட்டிருக்குது. சில விதைகள் விதைக்கப்பட்டிருக்குது. இப்போ செடி வளர ஆரம்பிக்க போகுது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள நல்ல ஆசைகள், நல்ல விருப்பங்கள், நல்ல நோக்கங்கள், நல்ல திட்டங்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ரேகபோ சண்டா ரபோ ரியாலபா ரமோ. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் பணமாய் உங்க வீட்டுல மாற வேண்டும். வாக்குத்தத்தம் செழிப்பாய் மாற வேண்டும். வாக்குத்தத்தம் சிறப்பாய் மாற வேண்டும். வாக்குத்தத்தம் நீங்கள் நிஜத்துல காண வேண்டும். நல்லா இருதயங்களை உயர்த்தி ஒரு இடத்துல நிக்காதீங்க. அப்படியே நடந்துகிட்டே ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அங்கிட்டு நடந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த போதனை என் வாழ்க்கையினுடைய சாராம்சமாய் மாறட்டும், என் வாழ்க்கையினுடைய ஜீவனாய் மாறட்டும், என் வாழ்க்கையில பொருட்களாய் மாறட்டும். என்னை காண்கிறவர்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் காணட்டும். ரேகாபோ சண்டா ரபோ. எல்லாம் 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 நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் நிக்காதீங்க. அங்கிட்டு நடங்க நடங்க நடங்க. அந்த உணர்வை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரா? நல்ல விருப்பங்களை எடுக்க சொன்னாரா? நல்ல ஆசைகளை எடுக்க சொன்னாரா? நீங்க நான் சொல்றேன் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்கள் சந்ததிக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக விடாத மகனே இருதயங்களை நிரப்பு. நல்ல ஆசைகளால் நிரப்பு, நல்ல விருப்பங்களால் நிரப்பு, நல்ல எண்ணங்களால் நிரப்பு. நீ தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நீ வெற்றி பெறுவது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நீ உயர்வது தேவனுக்கு முக்கியம். நீ வளர்வது தேவனுக்கு முக்கியம். தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்ககிட்ட வர்ற நிறைய பேர் சாவில் இருந்து விடுதலையாக போகிறார்கள். ஓகா பாப்பா சேகா பாப்பா தூக்கா பாப்பா. நீ சொல்ற நானே உடைந்து போயிருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. உடைந்து போயிருக்கிற அநேகரை உன்கிட்ட கொண்டு வருவேன். அநேகர் உன்னாலே ஜீவன் பெறுவார்கள். அநேகர் உன்னாலே பிழை படைவார்கள். அநேகர் உன்னாலே வாழப் போகிறார்கள். நீ பேசுற வார்த்தை உயிர் கொடுக்கும். நீ பேசுற வார்த்தை அங்க ஜீவனை தரும். நீ பேசுற வார்த்தையில அங்க தண்ணீர் கிடைக்கும் அவனுக்கு. நீ பேசுற வார்த்தையில அவன் குழந்தை சாக மாட்டான். ஆகாரே, நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன். சொன்ன ஒரு வார்த்தையில ஜீவன் வந்தது. இப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்ற நிறைவேறதல பார்க்க முடியாது. இப்படி இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. கையை உயர்த்து. விடாத. நீ நினைக்கிற எதிர்காலம் இல்ல, அதை விட பெருசா வச்சிருக்கிறாரு. நீ விரும்பு, நீ ஆசைப்படு, நீ நல்ல நிலைமைக்கு வரணும். நீ விடாத. இந்த போதனை தான் உனக்கு சோர்ஸ். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல tremendous changes
ஜீசஸ். ரேபா ஷோகா பத்தே. ஹalleluya. இந்த ஊழியத்துக்கு வரப்போகுது, உங்க குடும்பங்களுக்கு வரப்போகுது, உங்க வீட்டில் நிறைய ட்ரமெண்டஸ் சேஞ்சஸ் வரப்போகுது. ரிசீவ் பண்ணிக்கீங்க, ரிசீவ் பண்ணிக்கீங்க. ராபோ சாந்தா ராபோ காபா லத்தா ரேபா. ஹalleluya, ஹalleluya. நம்புறீங்களா? நம்புறீங்களா? கையை உயர்த்து, கையை உயர்த்துங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. தலையை நிமிர்த்தி ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளவு ஆசை என் மேல, எவ்வளவு ஆசை. ஹalleluya. சீகாபா லதரபோ ஷபா லபா ரபோ ரிகாபா லபா ரபோ. கையை உயர்த்து, கையை உயர்த்துங்க. ஆண்டவர்ட்ட வரும்போது ஒரு ஆசையோட வாங்க, ஒரு விருப்பத்தோட வாங்க, ஒரு தேவையோட வாங்க. ஆண்டவரை பார்க்கும்போது டாடி, டாடி எல்லாம் நீ வச்சிருக்கிறீர், நீ எல்லாத்தையும் உடையவரா இருக்கிறீர், நான் உங்க நம்புறேன் டாடி. ஓ ராபோ ஷபா லபா ரபா. ஓ லா காத்திரபோ. கர்த்தர் உள்ள இருக்கும்போது, நம்ம பிள்ளைகள் வரும்போது ஆண்டவர் பாப்பாரு, இன்னைக்கு என்ன ஆசையோட வரானோ, இன்னைக்கு என்ன விருப்பத்தோட வரானோ, இன்னைக்கு என்கிட்ட இருந்து என்ன கேட்க போறானோ. கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறேன். ஜீவனை கேட்டா கூட நான் கொடுப்பேன், மரணத்திலிருந்து ஜெயத்தை கேட்டா கூட நான் கொடுப்பேன், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், எல்லாத்தையும் நான் உடையவரா இருக்கிறேன். அந்த சராசரங்களை படைத்த தேவன் உனக்கு எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்பொழுது எல்லாத்தையும் உனக்கு நான் கூட கொடுப்பேன் அல்லவா? கையை உயர்த்து, கையை உயர்த்து, கையை உயர்த்து. ஆசையாய் தொடர்கிறேனே இயேசுவே, என் இயேசுவே, ஆசையா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ இயேசுவே, ஆசையா. கையை உயர்த்தி, கையை கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஒரு பெரிய இதான் இப்பதான் ரிசீவ் பண்ற நேரம், இதான் ரிசீவ் பண்ற நேரம். இயேசுவே, நீரே நிரந்தரம் என் வாழ்விலே, நீரே என் தஞ்சம் இப்பூவிலே, நீரே நிரந்தரம் என் வாழ்விலே, நீரே சபலதரபோ. உம்மில் மகிழ்வது என் பாக்கியமே, அனுமக்குள் உரைகிறேன், ஆசையம் தொடர்கிறேன். நல்ல ஆசை, நல்ல விருப்பங்கள் தான் வாக்குத்தத்தத்துக்கு நேராக திருப்போம். வாக்குத்தத்தை எப்பவுமே ஆசையையும் விருப்பத்தையும் உள்ள வச்சிருக்குது. ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும் போதே விருப்பத்தையும் ஆசையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு. நல்ல நிலைமைக்கு வரணுன்ற அந்த எதிர்பார்ப்பை வச்சு தான் கொடுக்குறாரு. அப்போ இன்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த வாக்குத்தத்துக்குள்ள இருக்கிற ஃபியூச்சரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எதிர்காலம் என்பது நாம் போடுற ஸ்கெட்ச் இல்லைங்க, வாக்குத்தத்தம் போட்டு வச்சிருக்கிற ஸ்கெட்சு. அதுதான் என் புக்கில் பேசியிருக்கிறேன். முந்தி பிளான் பண்ணப்பட்டது. யுவர் விக்டோரியஸ் லைஃப் இஸ் a pre-plan, predestined of God. அது அவரால் முந்தி தீர்மானிக்கப்பட்டது, முந்தி திட்டமிடப்பட்டது. இப்போ அதை வாக்குத்தத்தின் வழியில் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள உள் வாங்கிட்டீங்க? இங்கேருந்து கடந்து போகும்போதே அப்படி வீர நட போட்டு போங்க. ஒரு பெரிய செல்வ செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் என்னுடைய கருத்தில் ஒருத்தரும் கர்த்தாவை இதை புரிந்து கொள்ளட்டும், விசுவாசிக்கட்டும், வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். இவர்களோட பேசினாலே 5 நிமிஷம் பேசினா 75 வருஷம் இருந்த அந்த கவலை, சஞ்சலம், தவிப்பு ஓடி போயிடணும். 5 நிமிஷம் தான் பேசியிருப்பார் ஆண்டவர். 75 வருஷம் இருந்த கவலை ஓடிடுச்சு. பெரிய சேஞ்ச். கர்த்தர்கிட்ட பேசுகிற அந்த 5 நிமிஷம், இந்த 1 மணி நேரம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, என்னடா லேட்டாகுது, அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அப்படியே ராட்சச மனுஷனாக போகிறீங்க. பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். கர்த்தாவை நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
God. ஆமென்.